ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய மாங்காய் சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல ஒரு பெரிய மாங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5-6 வத்தல் நான் எடுத்திருக்கேன். 2 சில் தேங்காய், தேவையான அளவு சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு கல்லுப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய். வானொலி சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த காய்ந்த மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அந்த தேங்காய் நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அந்த வறுத்த அந்த காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, வாய் வளருது. அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் நீங்கள் எந்த ஷேப்னாலும் வெட்டிக்கலாம். அது ஏற்கனவே இப்போ மாங்காய் சீசன். இந்த மாதிரி மாங்காய் சம்மந்தி செய்யும்போது சூப்பராக இருக்கும். அதாவது மாங்காய் துவையல் செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்ச மாதிரி கட்டாயம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அப்படிலாம் ஆனால் எப்படி நம்ம மைய அரைச்சாலும் கொஞ்சம் மாங்காய் கொஞ்சம் 1-2 தான் கிடக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் கட்டாயம் இந்த மாதிரி நான் எப்படி செஞ்சேனோ அது மாதிரி அரைச்சி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சாப்பாடை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த கேரளா ஸ்பெஷல் மாங்காய் சம்மந்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பழைய சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட அவ்வளோ ஒரு செம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. மறுபடியும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது. சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் கட்டாயம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். சூப்பராக இருந்தது.